Excuse me, sir. எஸ் கமின் கமின். வாங்க வாங்க Doctor. வாங்க வாங்க. குட் மார்னிங் உட்காருங்க. Thank you, doctor. என்ன பண்ணுது உங்களுக்கு சொல்லுங்க. என்ன பண்ணுது? மறந்து போச்சு டாக்டர். அம்மா இந்த பேஷண்ட் கூட யார் வந்திருக்கிறீங்க? இந்த மாதிரி பேஷண்ட்லாம் எதுக்கு நீங்கள் தனியாக அனுப்புகிறீங்க? வந்து உட்காந்து பாருங்கள், என்னன்னு மறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க கூடலாம் துணைக்கு ஆள் வந்திருக்கா இல்லையா? வெளியில் நர்ஸ், வெளியில் ஆள் வந்துருந்துச்சுன்னா அனுப்பிவிடுங்க இவங்களுக்கு கூட. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க வாங்க உட்காருங்க. நீங்கள் என்ன வேணும் அந்த பேஷண்ட்டுக்கு? அக்கா வேணும் டாக்டர். எதுக்கு அவங்கள தனியாக அனுப்புகிறீங்க? பாவம், அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நடக்குது என்னங்கிறது கொஞ்ச நேரத்தில் மறந்துடுறாங்க பாவம். அந்த மாதிரி பேஷண்ட்லாம் தனியாக அனுப்பாதீங்க, கூட வாங்க. உள்ளே வரும்போது நீங்கள் சேர்ந்து வந்துருக்கணுமா இல்லையா? பாவம் தனியாக உட்காந்து அவங்க தடுமாறுறாங்கல்ல. டாக்டர் பெல் அடிச்சிச்சு, அவங்க பாட்டுக்கு உள்ளே வந்துட்டாங்க. சரி சரி விடுங்க. அவங்களுக்கு பாருங்கள், என்ன எதாக இருந்தாலும் மறந்துருச்சுங்கிறாங்க. வந்து உட்காடுறாங்க, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் மறந்துருச்சுங்கிறாங்க. அவங்க கொஞ்சம் எல்லாமே மறந்துடுவாங்க டாக்டர். ஒரு நாள் மாத்திரை வாங்கலான்னு போனாங்க, மெடிக்கலுக்கு போயிட்டு மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே மாத்திரையை வச்சுக்கிட்டு காசை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. மாத்திரை எங்கன்னு கேட்டால் தெரியல அவங்களுக்கு. அப்புறம் ஒரு நாள் வண்டி எடுத்துகிட்டு கடைக்கு போனாங்க. கடைசியில் பார்த்தா சாவி மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, வண்டி அங்கே விட்டுட்டு. அப்புறம் வால் கிளாக் சரியில்லை, ரிப்பேராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னாங்க. இல்லை வேணான்னு சொல்ல அவங்க கேட்கல, எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க. ஆனால் சரி பண்ணிவிட்டு எந்த கடையில் கொடுத்தாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல. கூட்டிகிட்டு போய் இந்த கடையா அந்த கடையா நாங்களும் பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது, இப்படி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே மறந்துடுறாரு டாக்டர். சரி சரி. ஒரு நாள் டாக்டர் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா செப்பலை எங்கேயும் விட்டுட்டாங்களாட்டுக்கு. வந்துட்டு நான் செப்பலை விட்டுட்டேன், எனக்கு புது செப்பல் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செப்பல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்துட்டு இவர் வந்து நான் போயிட்டு வரேன் வெளியேன்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு பழைய செப்பலை கண்டுபிடிச்சிட்டாங்களாட்டுக்கு. கண்டுபிடிச்சிட்டு அந்த புது செப்பலை அட்டைப்பட்டியோட கொண்டு வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த பழைய செப்பல் எனக்கு கிடச்சிருச்சு, இந்த புது செப்பலை நீ எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எப்படி டாக்டர் அவங்க கடைக்காரவங்க ஒத்துக்குவாங்க? அதுவும் அந்த செப்பலை போட்டுட்டு அவங்க ஒரு ரவுண்டே வந்துட்டாங்க டாக்டர். அந்த யூஸ் பண்ண செப்பலை எப்படி டாக்டர் வாங்குவாங்க? இவர் என்னதான் பண்ணுறதுன்னு இவங்களை என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல டாக்டர். அப்படிதான் அன்னைக்கு வந்துட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் எனக்கு நீங்கள் சாப்பாடே தரல அப்படின்னு வந்து என்னை கேட்குறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல டாக்டர். அப்புறம் மாத்திரை போட்டுட்டாங்க. திரும்பவும் நான் மாத்திரை போடலன்னு சொல்லி அவங்க மாத்திரை எடுத்து போட்டுக்கிட்டாங்க டாக்டர். இப்படியே பண்ணால் நாங்கள் என்ன டாக்டர் பண்ணுறது? இவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் டாக்டர். வெதர் ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? சரி சரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் டாக்டர். எதாக இருந்தாலும் செய்கிறோம் டாக்டர். கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், பேஷண்ட்டை உள்ளே வர சொல்லுங்கள். சரிங்க டாக்டர். ஓகே ஓகே. அங்கிள் நீங்கள் எப்போ அங்கிள் இங்கே வந்தீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. என்னது அங்கிளா? நான் டாக்டருங்க. அங்கிள் மட்டும் இருக்கீங்க, நீங்கள் அங்கிள் தான். சோ இது என்னது வம்பா இருக்குது? என்ன பண்ணுறது இப்போ? இவங்கள்ட்ட அங்கிள் நல்லா இருக்கீங்களா அங்கிள்? என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எனக்கே தெரியலையே. அவங்க யார் அங்கிள்? உங்கள் தங்கச்சியா அங்கிள்? அவங்க நர்ஸுமா? அவங்க தங்கச்சி தான் அங்கிள். சோ இது என்னதான் இருக்குது? சொன்னாங்களே நான் வந்து சிஸ்டர்னு சொன்னாங்க. அப்போ அவங்க தங்கச்சி தானே அங்கிள்? ஐயோ, நானே அங்கிள் மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சிட மாட்டேங்க. இவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசினா. அங்கிள் உங்களோட இதெல்லாம் சூப்பரா இருக்கு. அது என்ன அங்கிள் டப்பா டப்பாவா வச்சிருக்கீங்க? ஐயோ, இது என்னதுவா? ஒன்றும் சமாளிக்கவே முடியலையே நர்ஸ். இவங்களை கொஞ்சம் அப்படியே வாய. சாக்லேட் அங்கிள் உருண்டு உருண்டியா குட்டி குட்டியா இருக்கு, டப்பா டப்பாவா வச்சிருக்கீங்க. அது எனக்கு ஒரு டப்பா கொடுங்க அங்கிள் சாக்லேட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு, போகிறப்ப நான் தரேன். சரி, நான் உங்களுக்கு அந்த மாதிரி மிட்டாயெல்லாம் தரேன். நீங்கள் நைட்டு போட்டுக்கிட்டு நல்லா தூங்குங்க. உங்களுக்கான மாத்திரையெல்லாம் நான் கொடுக்குறேன். மாத்திரைங்கிறேன், சாரி சாக்லேட்லாம் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சாக்லேட் கொடுங்க. சரி சரி சரி. பாய் பாய். போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வாங்க. டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. என்ன சொல்லுங்க. அதுவா நீங்க டாக்டருங்கிறீங்க, இவ்வளோ நேரம் அங்கிள் நீங்கள் பரவாயில்லையே, ஞாபகம் வந்துருச்சாட்டுக்கு. இந்த டாக்டருக்கு எதுவும் மறந்து இருக்கா? எதுக்கிட்டு தான் மருந்து போயிடுறாரு டாக்டர். அது வந்து மாத்திரை வேணும், எழுதி கொடுத்துருங்க. எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்துருக்குறேன்.
என்ன மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுட்டு போட்டுருங்க. யாருக்கு டாக்டர் மாத்திரை? எனக்கு தான்மா. இனிமேல் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுனா கண்டிப்பாக அந்த மாத்திரையை பூரா நான் தான் போடுற மாதிரி வரும். மாத்திரை யாருக்கு? உனக்கு தான்மா. உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு எதுக்கு டாக்டர் மாத்திரை? நான் நல்லா தானே இருக்கேன், பாருங்க நல்லா தான் இருக்கேன். இல்லைம்மா, நீ நல்லா தான் இருக்கிற. இப்போ நான் தான் பேஷண்ட் ஆகிட்டேன். சரிம்மா, நீ எதாக இருந்தாலும் நான் வந்து உங்கள் உனக்கு அழைச்சிட்டு வந்தாங்கல்ல கூட, அவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன். நீ என்ன பண்ணுற? போய் அமைதியாக போய் சேரில் உட்காரு. சரிம்மா, போயிட்டு வாம்மா. பாய். போயிட்டு வாம்மா. தேங்க்யூ.